I welcome you all to the Bible study of albums. As we are reading the Word of God, let's learn from the Word of God and live successfully. God wants us to live successfully. நாம் எல்லாம் வெற்றிகரமாக ஜீவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன செய்கிறார், எல்லாத்தையும் படிக்க தான் போகிறோம். கொஞ்சம் கவனியுங்கள், தயவுசெய்து விட்டு விடாதீங்க, கவனமாக கேளுங்க. சங்கீதம் 32:8. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் வசனம் 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து, அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வழி தெரியாமல் நின்றுட்டுருக்குறோம், ஒரு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நிற்கிறோம். ஒரு இன்னும் கூட்டு ரோடு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி போகுதுன்னு தெரியாது, பாதை தெரியாது, அது போனால் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இடத்துல பாதை காட்டுறது. நான் உனக்கு போதிப்பேன், இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும் என்பதை போதிப்பேன். நீ எப்படி நடந்தால் நீ நல்லா இருப்ப, போதிப்பேன். உனக்கு காண்பேன், உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். நீ இப்படி நீ உனக்கு போதிப்பேன், பாடத்தை சொல்லிக் கொடுப்பேன், வேத வசனங்களை சொல்லிக் கொடுப்பேன், என்னுடைய வழிகளை சொல்லிக் கொடுப்பேன். ரெண்டாவது, உனக்கு என் வழியை உனக்கு காட்டுவேன். இப்படி போ, இது உனக்கு நல்லது. உன்மேல் என் கண்ணை வைத்து, இது ஆண்டவர் எப்போதுமே நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்வார். என்ன ஆலோசனை சொல்வார், எப்படி செய்கிறது. சப்போஸ் சில கடினமான காரியங்கள் நம்மளுக்கு வரும்போது அதை எப்படி தீர்மானமாக அதை நாம் செய்து வெற்றிகரமாக ஜெயிப்பது என்று. இந்த சங்கீதத்தை படிக்கிறது, இது ஆழமாக படிக்கிறதுக்கு முன்னாக 32ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் ஏன் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்குது, எதனால் எழுதப்பட்டிருக்கிறது, தாவீது இது எதற்காக எழுதியிருக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு பெரிய ரெவலேஷன் ஒன்று கிடச்சிருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு 32:1வது வசனம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இப்போ நம்ம நினச்சிக்கிறோம் இந்த வேர்ல்ட்லி லாஸ், உலக பிரகாரமான சட்டத்திட்டங்கள், அவைகள் நம்மளை எப்படி நடத்தணும்னு சொல்லுவோம். அதை மீறும்போது நம்மளுக்கு தண்டனை வரும் அப்படின்றோம். அது இருக்குது, அது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய புஸ்தகத்தில் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம மாறி போகும்போது நம்மளும் மீறுதலுக்கு உட்படுறோம். அதான் எவனுடைய மீறுதல்னு போட்டிருக்கோம். மீறி நடந்துட்டான், ஆதாம் மீறி நடந்துட்டான். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட வழி, நீ அந்த கனியை பூசிக்காதே. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், அதை மீறிட்டான். ஸோ அது மீறுதல் வந்துச்சு. எவனுடைய பாவம், துணிந்து பாவம் செய்கிறான். நெக்ஸ்ட்டு அந்த பாவங்கள், இதை கண்டிப்பாக எண்ணணும், கணக்கில் வச்சுக்கணும். கணக்கில் வச்சு அதை எடுத்துக்கொண்டு அவன் மேல் நியாயத்தில் கொண்டாடணும். இதுதான் ஒரு ஜஸ்டிஃபையபிள் ஒரு கவர்மெண்ட்டோட வேலை. ஆனால் இங்கே என்ன பண்ணுறார் ஆண்டவர், இறக்க குணமுள்ளவர் இருக்கபடியால் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் நான் மன்னிக்கிறேன் உனக்குன்றார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, இந்த சுச்சுவேஷன் எங்கே அரைவ் பண்ணப்படும் சொன்னால் இதை கண்டுபிடிச்சிட்டான் தாவீது. இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளுக்கு வரக்கூடிய இது. அவருடைய இரத்தத்தின் மூலமாகவும் அவருடைய காரியங்கள் மூலமாகவும் அவர் மன்னிக்கிற போது, கிருபையாக இறங்கி நம்மளுக்கு மன்னிக்கிற போது நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, மூடப்படுகிறது கம்ப்ளீட்டாக.
எரேஸ் பண்ணப்படுறது. அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவர் என்ன ஸ்டாண்டர்டில் பார்க்குறார் ஒரு மனிதனை அப்படின்னு சொன்னால், அவன் இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறான்னு பார்க்குறாரு. ஆனால் உண்மையான அவன் நிலைமை அப்படி இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் நிலைமை பரிதாபமாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த இடத்துல போட்டிருக்கோங்க, ரோமர் 10 9வது வசனம், 9-11 வரைக்கும். ரோமர் 10 வசனம் 9, 10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இது யார் எழுதினதில்லை. இட்ஸ் த லா, eternal law written by, told by God himself. அவரே சொல்லியிருக்கிறார், இயேசுவை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஏன் சால்வேஷனில் நிறைய பேருக்கு குளறுபடி வருதுன்னா, இதை தெரியாது, சரியாக தெரியாது. இந்த விஷயங்கள் தெரியா புரியாது. ஏனென்றால் நாம் பாவிக்க தான், நம்ம பாவத்தில் இருக்கிறோம், நம்ம பரிசுத்தவான்கள் நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இது யார் நம்மளை பரிசுத்தவான் சொல்கிறது? யார்? பிதாவாகி தேவன் சொல்கிறார். எப்படின்னா, நம்ம மேலே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டதினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்ம பாவங்கள் பிளாட்டட் அவுட். இதனால் நாம் பிரச்சனையற்றவர்கள்னு பார்க்குறாரு, அவர் பார்க்குறாரு. ஆனால் பிசாசு கண்ணுக்கு வேறு மாதிரி தான் தெரியும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவன் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பான். அங்கே அப்போ பார்க்கும்போது பார்த்தா கேள்விப்பட்டால் பிசாசு என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க, அங்கே பாருங்கள் அவன் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன போது எங்கே அங்கே பார்த்தா இருப்பேன், இயேசுவோட ரத்தம் தானே தெரியுதுங்க. இப்படி தான் நடக்குதாங்க. ஏன்னா இங்கே அதுக்கு ஒரு காரியம் செய்யணும் நம்ம. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, நான் ஒரு பாவி, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லா மனுஷனும் பாவத்திலிருந்து வந்தான். உலகத்தில் பிறந்த அத்தனை மனுஷனும் பாவத்தில் தான் வளர்கிறான். ஏன்னா ஒரு மனுஷனுடைய எலும்பு மூலமாக தான் வருது, அது பாஸ் ஆகிட்டே வருது. இப்போ அந்த டிஎன்ஏ எப்படி பாஸ் ஆகுது? எலும்பில் பாவம் ஸ்டோர் ஆகுது. அது கடைசியில் எங்கேயோ போய் இறங்கி கடைசியில் வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. கல்யாணம் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்மால் உற்பத்தி பண்ணுற அடுத்த மனிதனும் அவனும் அதே டிஎன்ஏ கொண்டு போய் வச்சுருக்கான். அதனால் அவனுக்கும் அந்த பாவம் கேரி ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் அவர் மரித்தார். அவர் எனக்காக மரித்தார். அவர் எதற்காகனா, என்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய சாபத்துக்காகவும் நாம் பட வேண்டிய பாட்டையெல்லாம் இன்னொரு ஆள் ஏற்றுக்கொண்டு பட்டார். அந்த இன்னொரு ஆள் இயேசு கிறிஸ்து. நாம் போக வேண்டிய பாதை அது. நாம் எல்லாரும் போக வேண்டிய பாதை. குரூவல் டெத். அந்த குரூவல் டெத்தை அவர் ஏற்றுக்கிட்டார். ஏன்னா வேதம் சொல்லுது, for God so loved the world he gave his only begotten son. வேதம் திட்டவட்டமாக போட்டிருக்கு, தேவன் இவ்வளவாக உலகத்தில் அன்பு கொண்டார், தம் ஒரே பேரான குமாரனை உலகத்துக்காக கொடுத்து. அதாவது யோவான் புஸ்தகம் 16 போட்டிருக்கோம். For God so loved the world he gave his only begotten son. அண்ட் அதனால் அவர் கொடுத்துட்டாரு. யாராவது ஒருத்தர் முந்தையே நம்ம படிச்சிருக்கோம், மனுஷனால் இதை ரெக்டிஃபை பண்ண முடியாது,
யார் அந்த சாபத்தை போட்டாங்களோ அவங்க தான் வந்து சாபத்தை எடுக்க முடியும். அதுவும் எப்படி போட்டிருக்குன்னா அவங்களுடைய சாவு ஏற்பட வேண்டும். ஒரு சாவு நடந்தது தான் அந்த மரணம் அது ஃபில்ஃபில் ஆயிடுச்சு, அந்த பாவம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பாவம் இனிமேல் நினைக்கப்பட மாட்டாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு பாவம் நினைக்கப்பட மாட்டாது. அதனால தான் சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது எவ்வளோ சீரியஸான மேட்டர். அதே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்குள்ள வாங்க, உங்கள் வாழ்க்கையை நாங்கள் படிக்கிறோம், எல்லாம் நல்லதான் பார்க்குறோம், நாங்கள் உண்மை போல மாறணும், நீர் எங்களுக்கு சொந்த ரட்சகராக வாரும் இப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடன்படிக்கை பண்ணிட்டு நம்ம போகும்போது, ரெண்டாவது என் பாவத்துக்காக அவர் மரித்தார், நான் உயிரோடு இருக்க வேணுன்றதுக்காக அவர் உயிரோடு தருகிறார். கடவுளுக்கு சாவு கிடையாது, அவர் கடவுள். ஆனால் மனுஷட ரூபம் போட்டதுனால அவர் அங்கே அந்த காரியத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதை பற்றி இன்னும் விளக்கலாம், இது பெரிய காரியம். நான் நம்ம சாம்கிட்ட கூட ஒரு படம் வரைஞ்சி கொடுக்க சொல்கிறேன், அதை காட்டுறேன், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. மருத்துவர் வந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால், விசுவாசிக்கிறது பாருங்கள், விசுவாசத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வாயில் சொல்லிடலாம், ஆனால் அது எங்கே போய் இறங்கணும்? உங்கள் ஹார்ட்வேரில் போய் இறங்கணும். மூளையில் இறங்கிடும், அப்படியே போயிடும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்குறது உன்னுடைய ஹார்ட்டில். என்னைக்கு நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் கர்த்தர் என்னை ரட்சித்துட்டாரு, அதனால் நான் எதுக்கு கவலைப்பட வேண்டாம், அதுக்கு அந்த மாதிரி என்ன தொடங்கிட்டீங்கன்னோ சொன்னீங்கட்டோம், அந்த அப்போ தான் சும்மா ஒரு 2 தண்ணியில் முழுங்கி ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு நான் கர்த்தர் கவனிச்சுக்குவார், கர்த்தர் பார்த்துட்ருக்காருண்ணா, கர்த்தர் எல்லாத்தையும் தான் பார்த்துட்ருக்காரு. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டை ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.